இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர், நீதி செய்பவர். இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர். ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் ஆண்டவரே உங்கள் சபை மக்களை யாரெல்லாம் ஆண்டவரே நீதிக்காக ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அநீதியினால் ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அநியாயமாக எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நீங்கள் சந்தித்தரல வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வெளியில் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் செபிக்கிற சபை மக்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீதி கிடைக்கும்படியான காரியங்களை நீங்கள் செய்தரல வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நீதி கிடைக்காதா, நியாயம் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த கால வேளை நீங்கள் இறங்க வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நீங்கள் இறங்க வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு ஆண்களுக்கு பெண்களுக்கு வேலை செய்கிற இடங்களிலே, குடும்பத்திற்கு மத்தியிலே, சமுதாயத்தில் ஆண்டவரே ஒரு நீதி கிடைக்க செய்தரல வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீதி கிடைக்க செய்தரல வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் சூரியன் ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் ஆண்டவரே எல்லா நீதிகள் ஆண்டவரே ஒரு வெளிச்சம் போல பட்ட பகல் போல ஆண்டவரே எல்லா நீதி கிடைக்க செய்தரல வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு மாறாக ஆண்டு ஜனங்களுக்கு விரோதமாய் அநியாயமாக அநீதியாக செயல்படுகிற எல்லா விதமான திட்டங்கள் செயல்பாடுகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போட வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா அநியாயமான திட்டங்கள், எல்லா அநியாயமான காரியங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே இந்த காலை வேளை நீங்கள் மாற்றிவிட வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க செய்தரல வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் ஆண்டவரே ஜனங்களுக்கு மத்தியில் பட்ட பகல் போல வெளிச்சத்தை போல நீங்கள் உதிக்க பண்ண வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லா அநீதிகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றிட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீதியை நீ நிலைநாட்ட வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம். ஜனங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க நீங்கள் செய்தரல வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள் இருக்கிற பகுதிகளில் அவர்கள் நீதி கிடைப்பதாக ஆண்டவரே, அவங்க குடும்பத்திற்கு மத்தியில் அவர்களுக்கு நீதி கிடைப்பதாக ஆண்டவரே. எந்த இடத்துல சபை மக்கள் அநியாயமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, சபை மக்கள் விரோதமாய் அநியாயமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரிலிருந்து நீங்கள் சபை மக்களை காப்பாற்றி கிளை சபை மக்கள் ஒவ்வொருவரையும் காத்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீதி கிடைக்கும்படியான காரியங்களை நீங்கள் செய்தரல வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நீதி செய்பவர், இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர், நீதி செய்பவர், இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர், அவளாயிருக்கின்றார் கருணை காட்ட அன்பு கரமசைத்து ஓடி வருகின்றார். அவளாயிருக்கின்றார் கருணை காட்ட அன்பு கரமசைத்து ஓடி வருகின்றார். நீதி செய்பவர், இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர், 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 அவளாயிருக்கின்றார் கருணை காட்ட அன்பு கரமசைத்து ஓடி வருகின்றார். அவளாயிருக்கின்றார் கருணை காட்ட அன்பு கரமசைத்து ஓடி வருகின்றார்.
கேட்ட உடனேயே பதில் தருகின்றார். கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்க்கின்றார். 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 கேட்ட உடனேயே பதில் தருகின்றார். ஆண்டவரே, இந்த காலவேளை ஆண்டவரே, எங்கள் சபைமக்கள் என்னென்ன காரியங்களும் ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தேவன், இந்த காலவேளை ஜனங்கள் உம்மிடத்தில் கேட்ட காரியங்களை ஆண்டவரே நீங்கள் அவளுக்கு உடனடியாக தந்தரல வேண்டுமான எங்கள் செபிக்கிற ஆண்டவரே, கேட்ட உடனே ஆண்டவரே நீங்கள் பதில் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் இந்த கால வேளையில் அப்பா எந்தெந்த பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் உம்மிடத்தில் என்ன காரியங்களை கேட்டிருக்கிறார்களோ, அவர்கள் கேட்ட ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் அவர்களுக்கு தந்தரல வேண்டுமான எங்கள் செபிக்கிற ஆண்டவரே, கூப்பிடுகிறவர்கள் ஆண்டவரே தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் சமீபமாக இருந்து அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் அவர்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டுமானங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜனங்கள் உண்மை எதற்காக நோக்கி கூப்பிடுகிறார்களோ, உண்மை எந்த காரியத்துக்காக உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அந்த காரியங்களை தகப்பனே நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமானங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்கள் கேட்கிற காரியங்களுக்கு நீங்கள் பதில் தந்தரல வேண்டுமானங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. கேட்ட உடனே அவர்கள் நீங்கள் பதில் தந்தரல வேண்டுமானங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. தானியேல் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவரே பதில் கொடுத்தீரே ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை ஜெபிக்கின்ற வேலைகளிலே ஆண்டவரே அவர்கள் நீங்கள் பதில் தந்தரல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் எந்த காரியத்தை உம்மிடத்தில் கேட்கிறார்களோ, எந்த காரியத்துக்கு உம்மிடத்தில் மன்றாடுகிறார்களோ, எந்த காரியத்துக்கு உம்மிடத்தில் அழுது புலம்புகிறார்களோ அந்த காரியத்தை நீங்கள் அவர்களுக்கு தந்தரல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. சபை மக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கேட்கிறதை ஆண்டவரே நீங்கள் தந்தரல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற சுவாமி. கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் அவர்களுக்கு தந்தரல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் அவர்களுக்கு சமீபமாக இருந்து அவர்கள் கூப்பிடுதலுக்கு, அவர்கள் நெருக்கங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் ஒரு பதில் அவங்க ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த கூப்பிடுதலுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்கள் கேட்கிற காரியத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அதற்கு மாறாக செயல்படுகிற எல்லா விதமான வல்லமைகள் ஜெபத்துக்கு பதில் வரக்கூடாதபடிக்க பதில்களை தடைப்படுகிற எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் சபை மக்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீங்கள் பதில் தந்தரல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற கூப்பிடுகிற காரியங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற எங்கள் தேவைகள் எல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற நாங்கள் கேட்கிற காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தர வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அதற்கு ஏற்றது போல நாங்கள் வாழணும் ஆண்டவரே. நாங்களே எங்கள் ஜெபத்திற்கு தடையாய் நிற்கக்கூடாது. எங்கள் பாவங்கள் எங்கள் ஜெபத்திற்கு தடையாய் நிற்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. நாங்கள் சபை மக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எங்களிடத்தில் இருக்கிற எல்லா பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், எல்லா விதமான அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு எங்கள் ஜெபத்திற்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிற காரியத்தை நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ண தந்தரல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீங்கள் உடனடியாய் பதில் தந்து நாங்கள் கேட்கிற காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சீயோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒருபோதும் மழமாட்டீர்கள். சீயோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒருபோதும் மழமாட்டி. கேட்ட உடனேயே பதில் தருகின்றார். கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்க்கிறார். கேட்ட உடனேயே பதில் தருகின்றார். நீதி செய்பவர், இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருக்கவர். நீதி செய்பவர், இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர். அவளா இருக்கின்றார் கருணை காட்ட, அன்பு கரமசைத்து ஓடி வருகிறார். அவளா இருக்கின்றார் கருணை காட்ட, அன்பு கரமசைத்து ஓடி வருகிறார். சீயோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். சீயோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். சீயோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். சீயோன்
சீயோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்க்கிறார், கேட்ட உடனேயே பதில் தருகிறார். கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்க்கிறார், கேட்ட உடனேயே பதில் தருகின்றார். நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர். 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 சீயோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். சீயோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். இனி ஒருபோதும் நம்ம அழாமல் இருக்கணும். அப்படி அழாமல் இருக்கணும்னா மகிழ்ச்சியாக நம்ம இருக்கணும். யார் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னா சீயோனின் மக்கள் தான் மகிழ்ச்சியாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். சீயோனினுடைய மக்கள் தான் மகிழ்ச்சியாக என்ன செய்ய முடியும்னா இருக்க முடியும். இந்த சீயோனின் மக்களாக இருக்கணும். இந்த சீயோனின் மக்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இனி ஒருபோதும் அவங்க தான் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அழமாட்டாங்க. ஒரு அழுகை என்ன வரணும்னா ஒரு முடிவுக்கு வரணும். நம்முடைய அழுகை ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வரணும். அந்த காலையில் நமக்கு சொல்கிறது, உன் அழுகைக்கு ஒரு முடிவை உண்டாக்கும். நம்ம அழுகைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் ஏற்படுத்தணும். நம்ம வேதனைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் ஏற்படுத்தணும். நம்ம துக்கத்துக்கு ஒரு முடிவை ஆண்டவர் ஏற்படுத்தணும். நம்ம கஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒரு முடிவை ஏற்படுத்தணும். ஸோ கண்ணீர் வருவது ஒரு நேரம். அன்னாளுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்துச்சு. ராகேலுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்துச்சு. ஸோ பரிசுத்தவடைய கண்ணீருக்கெல்லாம் ஆபிரகாமுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்துச்சு. சாராளுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்துச்சு. லேயாளுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்துச்சு. இப்படி அநேகருடைய கண்ணீர்களுக்கு முடிவு வந்துச்சு. இன்றைக்கி நம்முடைய கண்ணீர்களுக்கும் முடிவு வரணும். இனி ஒரு போதும் அழமாட்டீங்க. இனி ஒரு போதும் அதை மோசடி ஜெபம் கூட துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக மகிழ்ச்சியாக்குவேன் என்று 90வது சங்கீதத்தில் மோசடி ஜெபம் கூட அப்படியாக தான் இருக்கும். அப்போ யாருடைய கண்ணீருக்கு முடிவு வரும்? யாருடைய கண்ணீருக்கு முடிவு உண்டு? யாருடைய கண்ணீருக்கு ஆண்டவர் முடிவை கட்ட விரும்புகிறார், முடிவை உண்டாக்க விரும்புகிறார் அப்படின்னா எருசலேமின் குடிகளில் சீயோனின் மக்களுக்கு தான் என்ன செய்ய விரும்புகிறார்னா, ஸோ அந்த கண்ணீருக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்க விரும்புகிறார். சீயோனின் மக்களாக இருக்கணும். நம்ம எருசலேமின் குடிகள்னா சீயோனுடைய மக்கள், ரெண்டும் சேம் அர்த்தம், ரெண்டு வெவ்வேறு அர்த்தங்கள் வார்த்தைகள் இருந்தாலும் ஒரு அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். சீயோனின் மக்களை என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். சீயோனின் மக்களுக்கு என்ன அடையாளம்? சீயோனின் மக்களுக்கு என்ன அடையாளம்? இல்லை எருசலேமின் குடிகளுக்கு என்ன அடையாளம்? நாங்கள் எருசலேமின் குடிகள் அப்படின்னா நம்ம சீயோனின் மக்கள். ரெண்டுக்குனாக்க என்ன அடையாளம்? நிறைய அடையாளங்கள் ஏற்கனவே நம்ம கவனிச்சிருக்கிறோம். ஸோ இன்றைக்கும் அதன் அடிப்படையில் ஒரு சின்ன வார்த்தை மட்டும் இடைவெளி சொல்லி நம்ம ஜெபிக்குவோம். நம்ம சீயோனின் மக்களாக இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? எருசலேமின் குடிகளாக இருப்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு லூக்கா 23வது அதிகாரத்தில் லூக்கா 23:39-40 ரெண்டு வசனத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதில் ஒரு 4 செய்தி நம்ம கவனிச்சிருக்கிறோம். பட் இன்றைக்கு அதனுடைய அடிப்படையில் நம்ம கவனிப்போம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவரை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தோம்
அப்போ ஒரு எருசலேமின் மக்களாக இருந்தாக்க அவங்க யாராக இருப்பாங்கன்னா அவர்களுக்கு பயப்படுகிறவங்களாக இருப்பாங்க. இப்போ எருசலேமின் குடிகள் இருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுக்கு பயப்படுறவங்களா இருப்பாங்க, இல்லை எருசலேமுக்கு பயப்படுறவங்களா இருப்பாங்க, சியோனுக்கு அவங்க பயப்படுறவங்களா இருக்கிறாங்க, இல்லை சியோனின் தேவனுக்கு பயப்படுறவங்களா இருப்பாங்க, சியோன் இருக்கிற மக்களுக்கு அவர்கள் பயப்படுகிறவங்களா இருப்பார்கள். அழகவன் சொல்கிறான், இந்த ஆக்கள் விட்டு நீ தேவனுக்கு பயப்பட. அவனுக்கு தேவ பயம் இல்லை. ஏன் அவனுக்கு தேவ பயம் இல்லைன்னா அவன் தேவனுடைய அந்த எருசலேமின் குடிகளாக அவன் இல்லை சியோனின் மகனாக அவன் இல்லை. அதனால் அவனுக்கு என்ன இல்லைன்னா தேவ பயம் இல்லை. இன்றைக்கி யாருக்கு தேவ பயம் இருக்காது அப்படின்னா சியோனின் மக்களாக இல்லாதவர்களுக்கு தேவ பயம் இருக்காது. அவங்க எவ்வளோதான் நீங்கள் சொன்னாலும் அந்த தேவனுக்கு அந்த பயப்படுற பயம், ஐயோ இது தேவன் இப்படி பார்க்குறாரு, கத்தபடி பார்ப்பாரு, கத்து இது வசனம் இப்படி சொல்லுதே இப்படி செய்கிறோமே அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு என்ன செய்யாதுன்னா இருக்காது. அதை நான் விளங்கமாக நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கூலு அப்படின்னா அந்த ஸ்கூல் பிள்ளைங்க தான் அந்த ஸ்கூலில் இருக்கிற யாரை பார்த்தாலும் என்ன செய்வாங்கன்னா பயப்படுவாங்க. இப்போது கவர்மெண்ட் ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைவேட் ஒரு பையன் கூட என்ன செய்ய மாட்டான், கவர்மெண்ட் வாத்தியாரை கண்டுக்கவும் மாட்டான், அவர் எங்கே அது ஒன்றும் பண்ணிக்கவே மாட்டான். ஆனால் அதே போல் கவர்மெண்ட்டில் இருக்கிற பையன் ப்ரைவேட்டில் இருக்கிற வாத்தியாரங்களை அவன் கண்டுக்கவே மாட்டான். ஸ்கூலாக போடா உங்கள் தானே உனக்கு தான் எனக்கு என்னடா போடா அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவன் பாட்டுக்கு என்ன பண்ணுவான், ஃப்ரீயாக இருப்பான். ஆனால் அந்த ஸ்கூல் பையனை தானே வச்சுக்கோயேன் என்ன பண்ணுவான், அந்த வாத்தியாருக்கு பார்த்த உடனே அவனை அறியாமலே என்ன வரும்னா ஒரு பயம் வரும். எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு கம்பெனினாலும் ஒரு கம்பெனிக்குள்ள அந்த கம்பெனியில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கம்பெனிக்கு பயப்படுவாங்க. மற்ற கம்பெனிக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க பயப்பட மாட்டாங்க. அப்படி சொல்ல போனால் அந்த கிளாஸ் பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கிளாஸுக்கு போகிற வாத்தியாராக இருந்தாக்க பயப்படுவாங்க. அடுத்த கிளாஸுக்கு போகிற வாத்தியார் இருந்தால் போடா சார் வணக்கம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், டாட்டா காட்டிட்டு போவான், ரொம்ப ஃப்ரீயாக போவான், ஜாலியாக போவான். ஏன் போவான், அவனுக்கு நமக்கு என்ன கிடையாது, சம்மந்தம் இல்லை. இன்றைக்கி எருசலேமின் குடிகளாக இருப்போம்னா தேவனுக்கு பயப்படுற பயம் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அவங்க எருசலேமின் குடிகளாக இல்லைன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நான் தேவனுக்கு அவன் சொல்கிறான் பாருங்க, இப்போ அவனுக்கு என்ன, ஒருத்தனுக்கு என்ன இருக்குது, தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே ஒரு 4 செய்தியை நம்ம கவனிச்சுட்டு ஏற்கனவே யாரும் அழமாட்டீங்க, சியோன் மக்கள் தான் அழமாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 செய்தி அதில் என்ன பண்ணிட்டோம், பேசிட்டோம். 4 செய்தியில் உங்களுக்கு பேசியிருக்கோம். ஜெபத்தை கேட்குறாரு, கூப்பிடும் சத்தத்துக்கு உடனே என்ன செய்கிறாரு, செவி கொடுக்குறாரு, அழ வைக்க மாட்டார். இதெல்லாம் ஒரு 4 செய்தி அதில் உங்களுக்கு நான் ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிறதுல ஒரு 4 செய்தி அதில் இப்போ கண்டினியூவாக பேசியிருக்கோம், கண்டினியூவாக பார்த்துருக்கோம். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம கண்ணீருக்கு ஒரு முடிவு கட்டணும்னா நம்ம எருசலேமின் குடிகளாக இருக்கணும். மற்றவங்க அழுறது அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அவர் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது, அவருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். அப்போ அவர் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா அவருக்கு பயப்படுவாங்க. அவரை குறித்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையும் சரி, என்ன இருக்கும், அவர்களுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா பயப்படுவாங்க. அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இல்லை, நமக்கு இல்லை அப்படின்னா நிச்சயமாகவே நம்ம எருசலேமின் குடிகளாக வாழவில்லை என்று அர்த்தம். எருசலேமின் குடிகளாக காட்டலாம், ஆனால் எருசலேமின் குடிகளாக இல்லை சியோனுக்கு போகிற மக்களாக நம்ம என்ன செய்யலை, நம்ம வாழவில்லை. அதனால் என்ன இல்லை, தேவ பயம் இல்லை. இப்போ தேவ பயம்னா எப்படி, அப்படியே இப்போ ஒரு வாதியரை பார்த்த உடனே அப்படியே கை கட்டிக்கிறாங்க, எழுப்பி நினைக்குவாங்க, இப்படி பண்ணுறது தேவ பயமா அப்படின்னு கேட்டால் லேவியராகமம் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. எது கர்த்தருக்கு பயப்படுற பயம், நிறைய வசனங்கள் உண்டு. அதில் இன்றைக்கு நமக்கு தேவை அந்த லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 32வது வசனத்தை பாருங்கள். 32வது வசனம், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவனுடைய முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் உன் தேர்ந்தார். நான் உன் என்ன சொல்கிறேன்னா, கனம் பண்ண வேண்டிய நபர்களை கனம் பண்ணுவது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம்.
இதற்கு நம்ம பரிசுத்தவான்கள் நம்ம நீட்டாக கவனிச்சிருக்கிறோம். பட் இந்த செய்தி கேட்டபடி சொல்கிறோம், பரிசுத்தவான்கள் இதை நம்ம கவனிச்சிருக்கோம். ஒரு பரிசுத்தனுடைய குணம் என்ன, முதிர் வயது உள்ளவங்களை கனம் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சொல்கிறது. ஸோ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தனா, எனக்குள்ள ஒரு தேவ பயம் இருக்குன்னா, அவர்கள் கனம் பண்ண வேண்டியவர்களை, யாரை கனம் பண்ண வேண்டுமோ அவர்களை அவர்கள் கனம் பண்ணுவார்கள். அப்படி கனம் பண்ணுகிறவர்கள் தான் யாருன்னா, ஸோ எருசலேமின் குடிகளாக இருக்க முடியும், அவங்க சியோனின் மக்களாக இருக்க முடியும். அதனை ஏற்கனவே அந்த செய்திகளை தான் அப்படி நான் தனி பண்ணேன் இல்லையா. ஒரு பரிசுத்தவானுக்கு அடையாளத்தில் நம்ம இதை கவனித்து வந்து நிற்கிறோம். அந்த பரிசுத்தன் அடையாளம் என்ன, இந்த பூமியிலேயும் மகிழ்ச்சியாக வாழ்வான். ஸோ நித்திய ஜீவனிலையும் முதலாம் உயிர்த்தெழுதலை இந்த பரிசுத்தவன் என்ன செய்வானா, பங்கடைவான் இல்லையா. இந்த பூமியிலேயும் நன்மையினாலே மகிழ்ச்சி அடைவார்கள். வெளிப்படத்தில் வாசிக்கிறோம், முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான், அவர்கள் மேலே இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷம் என்ன செய்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், இவர்கள் மேல் இரண்டாம் மரணம் என்ன, அக்கினியும் கந்தகம் எரிகிற அதுதான் இரண்டாம் மரணம். அக்கினி கந்தகம் எரிகிற அது அக்கினி கடலுக்கு பேர் தான் இரண்டாம் மரணம். ஒன்று சரீர மரணம், ரெண்டாவது ஆத்துமா மரணம், அதான் இரண்டாம் மரணம்னு சொல்கிறார். அப்போ அந்த யார் பாதாளத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னா, யார் பாதாளத்துக்கு போவாங்கன்றத இந்த பரிசுத்தமான தலைப்பு கொண்டு நம்ம கவனித்து வரும்போது அதில் கவனித்தோம். ஸோ கனம் பண்ண வேண்டிய நபர்களை கனம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க யார், அவங்க பரிசுத்தவான். அவங்க எங்கே தான் இருப்பாங்கன்னா, சியோனில் தான் இருப்பாங்க. ஸோ கனம் பண்ண வேண்டிய நபர்களை கனம் பண்ணாத ஒரு நபர்கள் அவங்க யாருன்னா, அவங்க சியோனின் மக்களாக இல்லை. அவங்க கனம் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்களால கனம் பண்ண முடியாது. அவங்களால கனம் பண்ணணும்னு நினச்சா கூட என்ன செய்ய முடியாதுன்னா, அவங்களால கனம் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா, அவங்க சியோனின் மக்களாக இல்லை, அவ்வளோதான். அவங்க சியோனின் மக்களாக இருந்தால் தான் அவங்க என்ன செய்ய முடியும், அவங்க அப்படி வாழ முடியும். ஸோ சட்டியில் இருந்தால் தான் என்ன வரும், ஆப்பையில் வரும். சட்டியில்னா என்ன வராதுன்னா, ஒன்று ஆப்பையில் என்ன செய்யுதுன்னா வராது. அப்போ நீ ஏன் கரண்டி ஆப்பையில் வர மாட்டேங்குது, சத்தம் மட்டும் வருது, ஆனால் கரண்டியில் ஒன்று காணும், ஏன்னா உள்ளே இல்லை, தான் பிரச்சனை. அப்போ இன்றைக்கி தேவனுக்கு பயப்படுற பயம் ஒரு மனிதனுக்கு இருக்குதுன்னா அதை எப்படி வெளிக்காட்டுறது, அப்படி எழுந்து உட்காந்து கையை கட்டிக்கின்னு அப்படியே நடுங்கி நிற்கிறது, அது அல்ல தேவனுக்கு பயப்படுற பயம். அவர் சொல்கிறாரு, முதிர் வயது உள்ளவர்களை முகத்தை என்ன பண்ணு, கனம் பண்ணி உன் தேவனாய கர்த்தருக்கு என்னவா இருப்பாங்க, பயப்படுவாயாக. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனோட அடையாளத்தை எப்படி காண்பிக்கிறது, யாரை கனம் பண்ண வேண்டுமோ அவர்களை கனம் பண்ணுவாங்க. அப்போ கனம் பண்ண வேண்டிய நபர்களை கனம் பண்ணாமல் ஒரு நபர் விடுறாங்க, அவங்களுக்குரிய கணத்தை அவங்க என்ன செய்யலை, கொடுக்கல. அவர்களுக்குரிய கணம், அவரவர்களுக்குன்னு ஒரு கணம் உண்டு, அவரவர்களுக்குன்னு ஒரு கணம் இருக்குது. அந்த கணத்தை ஒரு நபர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நபர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் யாராக இருக்க முடியாதுன்னா, சியோனின் மக்களாக இருக்க முடியாது. சியோனின் மக்களாக இருக்க முடியாது. சாமுவேலு சவுலை விட பெரிய ஆள் தான் இல்லையா. சாமுவேல் சவுலை விட பெரிய ஆள். சாமுவேல் அப்படின்னானே ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் ஜுரம் வந்துடும். அந்த மாதிரி எல்லாரும் ஓடிடுவாங்க, ஐயா என்னையா வந்திருக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் என்ன செய்வான், ஊரே பயப்படக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் யார் அப்படின்னா சாமுவேல். அந்த சாமுவேல் இன்னும் சவுல் ராஜாவாக ஆகவே இல்லை, அந்த ராஜாவாக ஆக போய் 3 நாளாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் அப்படி தலகாஞ்சி போய் போகிறாரு. அப்படி கழுதையை தேடி போறவரை கொண்டு எங்கே உட்கார வைக்கிறார்னா, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்துல கொண்டு உட்கார வைக்கிறார். அழைக்கப்பட்டவங்களுக்குள்ளே தலைமையான இடத்துல இல்லையா. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்குறோம். அப்படி சவுல் வந்த உடனே இவன் என்ன பண்ணு, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மேலே அதிபதியாக என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாமுவேல் அப்படியே அந்த சவுலை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கே உட்கார வைக்கிறாரு, ஒரு சாதாரணமான இடத்துல உட்கார வைக்கல, எல்லாருக்கும் சமமான இடத்துல உட்கார வைக்கல. எங்கே உட்கார வைக்கிறாரு, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்துல உட்கார வைக்கிறார் இல்லையா. சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்துல உட்கார வைக்க. அந்த தலைமையோட என்ன அடையாளம், ஒரு கனப்படுத்துதலின் அடையாளம். இவர் யாருன்னா, ஒரு அபிஷேகம் பண்ணப்படலை, இன்னும் அபிஷேகம் பண்ணப்பட போகிறவருக்கே அவ்வளோ கனம்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு எவ்வளோ கனம் இருக்கணும்.
இன்னும் என்ன செய்ய போல? அபிஷேகம் பண்ணப்படலை. அபிஷேகம் பண்ணப்பட போகிறார். அபிஷேகம் பண்ணப்பட போகிறார். அன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்படலாம், பண்ணப்படாமலும் போகலாம். பட் அபிஷேகம் பண்ணப்பட போகிறவருக்கு எப்படிப்பட்ட கணம்? இன்னும் சவுல் என்ன செய்யலை? அபிஷேகம் பண்ணப்படலை. நாளைக்கு தான் என்ன செய்ய போகிறாரு? அந்த தைல குப்பையை கழட்டி தலைமையில் ஊற்ற போகிறாரு. நாளைக்கு காலையில் தான் இல்லையா? இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன வேணாலும் என்ன செய்யலாம்? நடக்கலாம், எது வேணாலும் சம்பவிக்கலாம். ஆனால் நாளைக்கு அபிஷேகம் பண்ணப்பட போகிறவருக்கே எவ்வளவு கணத்தை கொடுத்தார்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு எவ்வளவு கணத்தை கொடுப்பார். அதனால தான் அதனால தான் சாமுவேல் சொல்கிறாரு 28 என்ன சொல்கிறாரு? நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னுடனே கூட என்ன இருப்பீங்க? என்னுடனே கூட இருப்பீங்க அப்படின்றார். என்னுடனே கூட என்ன பண்ணுவீங்க? என்னுடனே கூட இருப்பீங்க அப்படின்றார் இல்லையா? நாளைக்கு இந்நேரத்தில் நீரும் உடைய குமாரரும், நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு மேலே சொல்லி வர்றாரு. ஏன் பையனை கலைச்சிங்க? நான் நல்லா நிம்மதியான இடத்துல என்ன செஞ்சேன்? நான் நிம்மதியான இடத்துல இருந்தேனே, என்ன ஏன் அப்படி தொந்தரவு பண்ணிட்டீங்க? என்ன ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா சத்தம் போடுறாரு பாருங்க. யார? நீ என்னை எளிமை வர பண்ணி என்னை நான் எப்படி இருந்தேன்? அப்படி நிம்மதியாக இருந்தேன், அப்படி சந்தோஷமாக இருந்தேன். என் சந்தோஷத்தை களைஞ்சது என்னன்னு கேட்குறாரு பாருங்க. என் சந்தோஷத்தை களைஞ்சது என்ன அப்படின்னு. நேற்றுக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரணம் அது ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுக்கு போல் அவரே சொல்கிறார். அவருக்கு போன வருஷத்தில் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் ஒரு நல்ல ஊழியக்காரர், ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்தோடனே 1/2 மணி நேரம் உயிரே இல்லையா, ஸ்பாட்லேயே ஃபுல் ஃபிட்லேயே. அவரை கூட்டு போயிடணும், அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நேற்று வந்திருந்தார். அந்த உடனே ரொம்ப 1 வருஷம் மாதிரி வரல. சரி என்னவோ தெரியல, நாங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஒரு பெரிய நல்ல ஊழியக்காரர் தான், ஒரு பெரிய ஊழியக்காரர் தான். அவர் வந்தார். அதில் அவர் சொல்கிறாரு, வந்துட்டு எங்கள் சபை மகளை போய் சத்தம் போட்டேன் நான். என்னை ஏன் நீங்களாம் ஜெபம் பண்ணீங்க? எனக்கு ஏன் நீங்களாம் ஜெபம் பண்ணீங்க? நான் எப்படி இருந்தேன்? ஆண்டோடைய பாத்திரத்தில் நிம்மதியாக இருந்திருப்பேன். என்னை ஏன் போட்டு ஜெபம் பண்ணி என் உயிரை என்ன பண்ணீங்க? காப்பாற்றினீங்க. அப்படியே சபை மக்களை என்ன பண்ணி நிற்கிறேன்? திரும்ப உங்கள் முகத்தையெல்லாம் பார்க்கறதுக்கா உங்களோட நான் ஓரியாடவை என்னை கொண்டு வந்தீங்க. உங்களோட ஓரியாடுறதுக்காக என்ன கொண்டு வந்தீங்க. உங்கள் பிரச்சனையே வேறதுக்கு நிம்மதியாக என்ன பண்ணேன்? மேலே போய் நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். என்னை ஏன் ஜோமணி என்ன பண்ணீங்க? என்னை ஏன் இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சத்தம் போட்டாராம். அப்படின்னு அவரே சொன்னார். எங்கள் சபை மக்கள் எல்லாம் நான் சத்தம் போட்டேன், என்னை ஏன் இன்னைக்கு ஏன் ஜோம் பண்ணீங்க? நான் எப்படி இருந்திருப்பேன்? நிம்மதியாக இருந்திருப்பேன். உங்கள் தொல்லையே இல்லாமல் இருந்திருப்பேன். உங்கள் பிரச்சனையே நான் இல்லாமல் இருந்திருப்பேன். என்னை ஏன் ஜோமணி உயிரை கொண்டு வந்தீங்க அப்படின்னு எங்கள் சபை மக்களை என்ன பண்ணேன்? நான் சத்தம் போட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ சாமி அதே மாதிரி சத்தம் போட்டார் பாரு. நான் எப்படி இருந்தேன்? நிம்மதியாக நான் இருந்தேன். என் நிம்மதியை ஏன் பண்ணி கலைக்கிற? என் நிம்மதியை ஏன் கலைக்கிற? அப்போ எங்கே இருக்கிறாரு? ஒரு நிம்மதியான இடத்துல இருக்கிறார் இல்லையா? சாமுவேல் எங்கே இருக்கிறாரு? என்னை ஏன் கலைஞ்சிங்கன்னு என்ன அர்த்தம்? என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற? என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற? ஐஸ்வர்யமான போல வேதனைப்படுறத ஏப்பா டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு கேட்டிருப்பாரா? அப்போ நல்ல வேலை இப்போ கூப்பிட்டே கொஞ்சம் முன்னே கூப்பிடக்கூடாதான்னு கேட்டிருப்பார் இல்லையா? ஐஸ்வர்யமான போல வேதனைப்பட்டு இருந்தா என்ன கூட்டிருப்பாரு? ஏன்னா நேற்றே என்ன ஜோமணி மேலே வர சொல்லக்கூடாதா? கொஞ்ச நாளாவது என்ன பண்ணிட்டு இருப்பேன்? நிம்மதியாக இருந்துட்டு போயிருப்பேன்னு. என்ன ஏன்னா நேற்று கூப்பிடல அப்படி கேட்டிருப்பார். இப்போ என்ன கூப்பிட்றாரு? என்ன ஏன் கூப்பிட்டேன்னு கேட்குறாரு. நான் எவ்வளோ இருந்தேன்? எவ்வளோ நிம்மதியாக நான் இருந்தேன், எவ்வளோ சந்தோஷமாக நான் இருந்தேன், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தேன். என்னை ஏன் அப்படி கூப்பிட்டேன்றாரு. ஏன் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார்? மகிழ்ச்சியாக இருக்கிறதுல யார் இருக்கிறாரு? அவர் சியோனின் மக்கள். ஏன் அவர் சியோனின் மக்கள்? கனம் பண்ண வேண்டியவரை அவர் என்ன செய்ய முடியும்? கனம் பண்ண முடியும். இன்னைக்கு கனம் பண்ண வேண்டியதை நம்ம நினைக்கிறோம். ஏதோ சர்ச்சுக்கு வரோம், ஜெபம் பண்ணுறோம், தோத்திரம் பண்ணுறோம், போயிட்டு வரோம் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அதில் ஒரு நாள் கத்தனவாக இருக்க முடியாது. அவங்க சியோனின் மக்களாக இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், ஏற்கனவே கொஞ்சம் பேர் அழைக்கப்பட்டு உட்காந்துட்டு கிடக்கிறாங்க. அடிப்போ ஒரு சேரப்பட்ட பக்கம் உட்காரப்பான்னு சொல்ல வேண்டியது தானே, உட்கார வைக்கல. சொல்கிறாரு, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஒரு தலைமையான இடத்துல. ஏன் நாளைக்கு அபிஷேகம் பண்ணப்பட போகிறவருக்கே இவ்வளோ கனத்தை அவர் கொடுப்பாருன்னா, அப்போ யார் தான் அந்த கனத்தை கொடுக்க முடியும்? யார் தான் கனம் பண்ண வேண்டியவங்களை யார் கனம் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த சியோனின் மக்கள் தான் என்ன செய்ய முடியும்? கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணுவார்கள். அது எப்படி அவங்களுக்கு கனம் பண்ண முடியுமோ, அவங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த கனம் பண்ணுற இதில் தோணுதோ, எப்படியெல்லாம் அவங்களுக்கு கனம் பண்ணணும்னு தோணுதோ, அப்படியெல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க கனம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ஒன்று தான், எங்களுக்கு எல்லாம் ஒன்று தான், எங்களுக்கு எல்லாம் சமந்தான் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு நம்ம போவோம்னா நிச்சயம் நம்ம யாராக இருக்க முடியாதுன்னா ஒரு சியோனின் மக்களாக இருக்க முடியாது.
நாளைக்கு தான் அபிஷேகம் பண்ணப்பட போகிறார் இல்லையா? சாமுவேலை அனுப்புகிறாரு தாவீது வீட்டுக்கு. மூத்த மகன் எலியா வந்துட்டான் இல்லையா? வந்து என்ன பண்ணாரு? குப்பியை கழட்டிட்டார்ல, குப்பியை கழட்டி ஊற்ற போயிட்டார்ல. அப்படி எப்போ நிறுத்துப்பான்னு சொல்லிட்டார்ல. தாவீதுக்கு மகனை அபிஷேகம் பண்ண போகிறாரு சாமுவேலு. மூத்தவன் வந்துட்டான் எலியா வந்த உடனே என்ன செய்யறாரு? எலும்பி குப்பியை கழட்டி ஊற்ற போயிட்டார்ல, நிறுத்துப்பான்னு சொல்லிட்டார்ல. அப்போ ஊற்ற போகிற நேரத்தில் கூட என்ன செய்ய முடியும்? அந்த அபிஷேகத்தை தடை பண்ண முடியும்ல. அப்போ ஏதோ நடக்கலாம்ல. நாளைக்கு அபிஷேகம் பண்ணப்பட போகிறாரு. பண்ணப்பட்ட பிறகு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. அபிஷேகம் பண்ணப்பட போகிறவருக்கே இவ்வளோ பெரிய கணத்தவர் கொடுப்பாருன்னா அபிஷேகம் பண்ண பிறகு அவன் எவ்வளோ கணத்தை கொடுக்கணும்? அபிஷேகம் பண்ணப்பட இன்னும் பெறலை, அபிஷேகம் பெறாதவனுக்கே இவ்வளோ கனமாக இருக்குதுன்னா அபிஷேகம் பெற்றவனை நாம் எவ்வளோ கனம் பண்ண வேண்டும்? அப்போ தேவனுக்கு பயப்படுற பயத்தில் ஒரு பயம் எது? ஒரு அடையாளம் என்ன? நிறைய அடையாளம். அதில் ஒரு அடையாளம் என்ன? கனம் பண்ண வேண்டிய நபர்களை நாம் கனம் பண்ணுவோமானால் நான் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். சாமுவேலுக்கு யாரும் சொல்லலை, இவரை கொண்டு மேலே உட்கார வை, சேரில் உட்கார வை, அந்த சேரில் உட்கார வை, இப்படிப்பட்ட சேரில் உட்கார வை அப்படின்லாம் ஒன்றும் அவருக்கு சொல்லலை. அவர் பார்க்குற இவர் யார்? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட போகிறவர். இன்னும் சொல்ல போனால் அவரை விட ஒரு சின்ன ஆள், அவரை விட ஒரு சின்ன ஆள். யாரு? சாமுவேலை விட சவர் சின்னவர் இல்லையா? ஆனால் சாமுவேலோட சவர் சின்ன என்ன சொல்லியிருக்கணும்? நம்மளோட சின்ன பையன் தானே, உட்காருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் சொல்கிறாரு, என் வயதில் வேணால் என்னோட என்னவா இருக்கலாம், சின்னவா இருக்கலாம், ஆனால் உன் தலைமையில் வைக்கிற அபிஷேகம் அது பெரிய அபிஷேகம். ஏன்னா யார் மேலே அந்த அபிஷேகம் இல்லை? சாமுவேலுக்கு மேலே இருக்கிறது ஆசாரிய அபிஷேகம். ஆனால் சவுல் மேலே வரப்போகிறது ராஜரீக அபிஷேகம். சாமுவேல் மேலே இருக்கிறது ஆசாரிய அபிஷேகம். அவர் ஆசாரியன் தான், ஆனால் என்ன செய்ய முடியாது? ராஜாவாக இருக்க முடியாது. ஆனால் சவுல் மேலே போகிறது என்ன அபிஷேகம்? ராஜரீக அபிஷேகம். அந்த ராஜரீக அபிஷேகத்தை மதிப்பு கொடுக்கிறார். சவுல் ஹைட்டாக மதிப்பு கொடுக்கல, சவுல் உயரமாக்கதான மதிப்பு கொடுக்கல, அவனுக்கு நிறைய சொத்துக்கு தான மதிப்பு கொடுக்கல. பட் என்ன கொடுக்கிறாரு? அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் பென்யமீன் கோத்திரம். யாரு? சவுல் யாரு? பென்யமீன் கோத்திரம், கெட்டியே சேர்க்க மாட்டான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை எங்கே உட்கார வைக்கிறான்? அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஒரு தலைமையான இடத்தை கொண்டு உட்கார வைக்கிறாரு. என்னையா காரணம்? அவர் மேலே இருக்கிற அபிஷேகம் பெருசு. அவர் மேலே இருக்கிற அபிஷேகம் ஏன் அபிஷேகத்தை காட்டிலும் என்ன அபிஷேகம்? பெரிய அபிஷேகம். நான் மேலே இருக்கிறது ஆசாரிய அபிஷேகம் தான், ஆனால் அவர் மேலே இருக்கிறது என்ன? ராஜரீக அபிஷேகம். அந்த ராஜரீக அபிஷேகம் பெற்றவனை அந்த கணம் பண்ணுகிற விதம், தன்னை விட வயசில் சின்னவன், தன்னை விட எல்லாவற்றிலும் யாரு? அவர் சின்னவர். அந்த சின்னவராக இருக்கிறார்ன்றதுனால அவரை அவமதிக்கல, அவரை கனவீனப்படுத்தல. அவர் சின்னவராக இருந்தாலும் அவர் மேலே வைக்கப்பட போகிற அபிஷேகம் பெருசு. இன்னும் வைக்கப்படுற அபிஷேகத்துக்கே இவ்வளவு கனம்னா அபிஷேகம் வச்ச பிறகு எவ்வளவு கனம் இருக்கணும்? அப்ப எது தேவனுக்கு பயப்படுற பயம்? கனம் பண்ண வேண்டியவர்களை நாம் கனம் பண்ணுவது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் ஒன்று. அதுதான் அல்ல. அதில் பயப்படுற பயத்தில் ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? கனம் பண்ண வேண்டியவர்களை கனம். அதான் லேவியர் சொல்லிட்டார், ஒரு பரிசுத்தவன் என்ன செய்வான்னா கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணுவான். கனம் பண்ண வேண்டியவர்களை அதில் 2 வார்த்தை சொல்றாரு பாருங்க. 2 வார்த்தை சொல்றாரு. லேவியர் 19 2 வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவனை முகத்தை கனம் பண்ணு. அப்ப கனம் பண்ண வேண்டிய நபர்களை நான் கனம் பண்ணா நான் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும் இல்லையா? இந்த லூக்கான என்ன வாசிச்சோம்? ஒருவன் மற்றவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனா இருந்தும் அவருக்கு முன்னாடி பயப்படதில்லையா? இப்படி அவரை இகழ்றையப்பா, இப்படி ஒரு கேவலமா என்ன செய்யற? பேசுறியே, ரொம்ப குறைச்சி பேசுறியே, ரொம்ப தரக்குறைவா என்ன செய்யற? பேசுறியே, ரொம்ப மதிப்பு குறைவா என்ன செய்யற? பேசுறியே. அப்ப மதிப்பு குறைவையா பேசுவது ஒரு கனவீனத்தினுடைய அடையாளம். அவன் எப்படி பேசுறான்? உன்னையும் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அவர் என்ன செய்யறான்? இகழ்றான். அவன் என்ன பண்ணல? கனம் பண்ணல, கனவீனம் பண்றான். அதான் உடனே அவன் கேட்கறான், ஏயா என்னையா நீ போய் அவரை போய் இப்படி சாதாரணம் பேசிட்ட, அவர்கிட்ட இப்படி பேசுற, அவரை போய் இப்படி பேசுற, அப்படி அவன் என்ன செய்யறான்? அப்படி அவனை கடிந்து கொள்றான் பாரு. என்று அவனை கடிந்து கொண்டான் இல்லையா? என்று அவன் என்ன செய்யறான்? நீ இந்த ஆக்கணிக்கு உட்பட்டவனா இருந்தும் அவருக்கு பயப்படுகிறது இல்லையா என்று
அடைகிறோம் என்று அவனை கடிந்து கொள்றான் பாருங்க. யாருக்கு முன்னாடி என்ன பேசுற, யாருக்கு முன்னாடி என்ன பேசுற, என்ன பேச, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்ப யாருன்னு யாருக்கு தெரியுது? இவருக்கு தெரியுது. அவனுக்கு ஏன்னு தெரியல. ஏன் தெரியல? ஏமா அந்த ஸ்கூல் பிள்ளை தானே அவனுக்கு தெரியும். அப்ப அந்த ஸ்கூல் பிள்ளையா இருந்தா என்ன செய்வான்? அந்த ஸ்கூல்ல இருக்கிற வாத்தியாருக்கு பயப்படுவான் இல்லையா? நம்ம வாத்தியார் அப்படி சொல்லி நினைப்பான், நம்ம எக்ஸாம்டா அப்படின்னு நினைப்பான் இல்லையா? இவன் யாரே கிடையாது, அவன் அந்த ஸ்கூலே கிடையாது, அவன் எப்படி அவன் பயப்படுவான்? இப்போ நான் சொல்கிறேன், நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கும் அடுத்த சபை இருக்கிறவங்கள நம்மளை பார்த்தோன்னே அப்படி கணம் பண்ணுவாங்களா? ஒன்றும் பண்ண மாட்டாங்களே. உங்களை மட்டும் கணம் மாட்டாங்கன்னு கேட்குது, அது வேறு விஷயம். அப்படி சொல்கிறேன் இல்லையா? இப்போ அந்த ஸ்கூலுக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க? அந்த எச்எம்க்கு பயப்படுவாங்க, அந்த வாத்தியாருக்கு பயப்படுவாங்க, அந்த ஸ்டேஜங்களுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் அடுத்த ஸ்கூல் பையன் போ சார் உன் வேலை, இப்போ உங்கள் பையனை போய் மிரட்டு, என்ன வந்து மிரட்டுற அப்படின்னு கேட்பான் இல்லையா? ஒரு கிளாஸ் அடுத்த கிளாஸ் போனால் உன் கிளாஸை போய் பாருங்கள், ஏன் என்ன வந்து மிரட்டுறீங்கன்னு கேட்குறான் இல்லையா? சாதாரண ஹையர் செகண்டரி பையன் பிடி வாதி என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஒன்றும் அசைய மாட்டேங்கிறான். கேட்டால் போ சார் வேலையை பாரு அப்படின்ட்டு போயினே இருக்கிறான். ஏன்னா அவன் வாத்தியாரை பார்த்து என்ன செய்கிறான்? அப்படியே பூனை ஆட்டம் ஒடுங்குறான். ஏன் அவன் ஏன் அவனுக்கு பயப்படுறான்? இவரும் வாத்தியார் தானே, அவரும் வாத்தியார் தானே, ஏன் இவனுக்கு பயப்பட மாட்டேங்கிறான்? உனக்கு எனக்கு என்ன கிடையாது, எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ அந்த கிளாஸ் பையன் தான் அந்த கிளாஸ் வாத்தியாருக்கு பயப்படுவான், அந்த ஸ்கூல் பையன் தான் அந்த ஸ்கூலுக்கு வாத்தியாருக்கு பயப்படுவான். அந்த ஸ்கூலை சாராத பையன் என்ன செய்ய மாட்டான்? அவங்களுக்கு பயப்பட மாட்டான். இப்போ நம்ம சியோனின் குடிகளாக இருந்தால் நம்ம யாருக்கு பயப்படுவோம்? தேவனுக்கு பயப்படுவோம். சியோனின் குடிகளாக இல்லைன்னா இவன் பேசுறான் பார்த்தியா, என்ன நீ உன்னைய ரச்சு என்னையும் உன்னையும் மாற்ற போயா அப்படி சொல்லிட்டு போனான்ல, போயா வாயா வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான். ஏன் அவன் அந்த அவன் ஸ்கூலு இல்லை. அப்ப தேவனுக்கு பயப்படுற பார்த்து ஒரு பணியம் என்ன? கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணலைன்னா நான் அந்த ஸ்கூல்ல இல்லை, அவ்வளவுதான். அப்ப நடைமுறை வாழ்க்கையில வச்சு நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை கவனிச்சு பார்த்தா இப்படி இருக்கும். இன்னைக்கு நம்ம சியோனின் மக்கள் தானா? நம்ம சியோனுக்கு போகிற மக்கள் தானா? நம்ம எருசலேமின் குடிகள் தானா? நம்ம பரலோகத்தின் பிள்ளைகள் தானா? பரலோக தேவனுடைய பிள்ளைகள் தானா? அப்ப அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு பயப்படுவாங்க. அப்ப அவங்களுக்கு பயப்பட அர்த்தம் கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணுன்னு சொல்றாரு. அப்ப கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணாதான் ஒரு மனிதன் தேவன் என்ன செய்யும்? அவன் யாரு? எருசலேமின் குடிகள். அவன் அழுகைக்கு தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். எருசலேமின் குடிகளா இல்லைன்னா அவன் எத்தனை மணி நேரம் அழுதாலும் என்ன செய்ய மாட்டாரு? அவனை கண்டுக்கவே மாட்டார், அவ்வளவுதான். அடுத்தப்பட்ட பிள்ளை அழுதுன்னு கிடக்குது, எத்தனை பேர் போயிட்டு அழுதா? அந்த பிள்ளை அடங்குற வரைக்கும் அதை சமாதானப்படுத்த இருப்பீங்க. ஏன் அந்த பிள்ளை அழுது என்னன்னு பாருங்களேன் அப்படின்னு கையை காட்டாம போயிட்டே இருப்பான ஒழிய என்ன செய்ய மாட்டான்? அந்த பிள்ளையுடைய அழுகையை அடக்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. யார் தான் முன் வருவாங்க? அந்த 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 வீட்டில் உள்ளவங்க தான் முன் வருவாங்களே ஒழிய அடுத்த வீட்டில் இருக்கிற முன் வர மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு நம்முடைய கண்ணீரக்கத்தை தொடச்சி நம்ம கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்குறோன்னா நம்ம யாராக இருக்கணும்? சியோனின் மக்களாக இருந்தால் நம்ம கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். நீ சியோனின் மக்களை காட்டாத, சியோனின் மக்களை வாழ்ந்துடு. சியோன் மக்கள் என்ன? கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணுவான். அவன் தான் சியோனின் மக்கள். அதான் சாமுவேல் பார்க்குறாரு, அப்படி உயர்ந்ததை உட்கார வைக்கிறாரு. அவன் எங்கே இருக்கிறாரு? என்னை ஏன் நான் நிம்மதியான இடத்துல இருந்தேனே, நான் ஆபிரகாமுடைய மடியில் இருந்தேனே, நான் சந்தோஷமாக இடத்துல இருந்தேனே, நான் பரதீசில் இருந்தேனே, என்னை ஏன் களைச்சி வந்து பண்ணி என்னை ஏன் நிம்மதியை கெடுத்த? நான் சமாதானமாக இருந்தேனே, நான் மகிழ்ச்சியாக இருந்தேனே, நான் நிம்மதியாக இருந்தேனே, என்னை ஏன் அப்படி பண்ண அப்படின்னு அவன் என்ன செய்ய முடியுது? சாமுவேலால கேட்க முடியுது. ஏன்? நான் கனம் பண்ணின ஒரு மனிதன். அப்ப கனம் பண்ணுகிறவள் தான் யார் அப்படின்னா சியோனின் மக்கள். கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணணும். கனம் பண்ணக்கூடாதவன்னு சொல்ல, யாருக்கு என்ன கனத்தை கொடுக்கணுமோ அவர்களுக்கு அந்த கனத்தை ஒரு நபர் கொடுக்கலன்னா அவங்க யாரா இருக்க முடியாது? சியோனின் மக்களா இருக்க முடியாது. ஏன்? அவங்க சியோனின் மக்களா இருந்தா கட்டாயமா அவங்க என்ன செஞ்சுதான் ஆகணும்? அந்த சியோன்ல உள்ளவங்களுக்கு பயந்துதான் ஆகணும். படிக்காத பையனை கூட இருக்கட்டும், அந்த வாதிரப்ப தானே வரும், ஏப்பா அவன் வந்தா சத்தம் போடுவையா, அவன் வந்து அடிப்பாயா, அவன் எதனா திட்டுவாயா, கம்முன்னு போகலாம் அப்படி என்ன செய்வான்? அவன் சொல்ல படிக்காத பையனை இருந்தால் கூட அந்த வாத்தியாரை பார்த்தவன் என்ன இருக்கும்? அவனை அறியாமலேயே ஒரு பயம் வரும், அவனை அறியாமலேயே ஒரு அச்சம் வரும், அவனை அறியாமலே என்ன வரும்? அவனை குறித்து ஒரு பயம் இருக்கும். இதுதான் அந்த ஸ்கூல் பையனோட இருக்க அடையாளம். சியோனின் மக்களாக இருந்தால் நம்மளை அறியாமலேயே கனம் பண்ண வேண்டிய நபர்களை நாம் கனம் பண்ணுவோம். அப்படி சியோனின் மக்களாக இல்லைன்னா சுட்டு போட்டால் கூட என்ன வராதுன்னா அந்த பயம் வராது. சுட்டு போட்டால் கூட வராது.
சுட்டு போட்டு அவனை என்ன நீ அடிச்சாலும் கூட அது என்ன வராதுன்னா அந்த தேவ பயம் வரவே வராது. ஏன்னா அவன் இல்லைங்க, அவ்வளோதான். இன்னும் சொல்ல போனால் அந்த தேவ பையன் என்ன பண்ணுவான், அந்த ஸ்கூல் பையன் என்ன பண்ணுவான், அடித்த கூட அடியை வாங்கிட்டு மனசுக்குள்ள தொழில் என்ன பண்ணுவான், அமைதியாக உட்காந்துக்குவான் இல்லையா. அடுத்த ஸ்கூல் பையன் என்ன பண்ணுவான், எடுத்து சட்டையை பிடிச்சிருவான். என்ன நீ யாரையும் என்ன அடிக்கிறது கேட்பான், நீ யார் என்ன அடிக்கிறது. அவன் என்ன பண்ணுவான், எட்டி வாத்தியாரை சட்டையை பிடிச்சிருவான். ஐயோ ஒரு வாத்தியார்னா உன் சொல்லுங்க தான் வாத்தியார், எனக்கு என்ன கிடையாது, வாத்தியார் கிடையாது, போயா வேலையை பார்த்துன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஏன் அவன் அந்த ஸ்கூல் இல்லை, அவ்வளோதான். இன்னைக்கு எது நடந்தாலும் என்ன சம்பவம் நடந்தாலும் அந்த ஸ்கூல் பையனாக இருந்தா அவன் என்ன பண்ணி தான் ஆகுமா, கட்டாயமாக ஏதோ ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்து தான் இருக்கும். அவன் அந்த ஸ்கூல் இல்லைன்னு வச்சுக்கோயேன், துளி அளவு கூட என்ன வராதுன்னா அவனுக்கு அந்த பயமே வராது, துளி அளவு கூட வராது. இன்னைக்கு ஏன் நமக்கு தேவ பயம் இல்லை? யோசேப்பு எங்கே இருக்கிறாரு, எகிப்தில் இருக்கிறாரு. போத்திபார் வீட்டில் இருக்கிறாரு, எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஆனால் என்ன இருக்குது, உள்ள பயம் இருக்குது இல்லை, உள்ள ஒரு அவரையும் அறியாம என்ன இருக்குது, ஒரு பயம் உள்ள இருக்குது இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற மொத்த பேரும் ஆனால் என்ன செய்யறான், ஒருத்தன் கூட ஒன்றா செய்யலை. அப்போ அப்பாட்ட தான் நேரம் வந்து சொல்கிறான், உன் பையனை பாரு, இப்படி பாரு, இவன் மகன் சட்டை தானே பாரு, இது மகன் சட்டை தானே பாரு, அவன் செத்து போயிட்டான், ஒரு மிருகம் அடிச்சு போச்சு. அப்பாட்டே துணிகரமாக பேசுகிற அளவுக்கு என்னவா இருக்குது, இவெல்லாம் இருக்குது. ஆனால் அவனுக்கு எகிப்தில் தான் இருக்கிறான். அவன் சொல்கிறான், தேவனுக்கு முன்னாடி எப்படி அதை செய்யறது, ஒரு பயம் இருக்குது இல்லை. கர்த்தரை பார்க்குறாரு, நான் செய்யறத கர்த்தர் பார்க்குறாரு, நான் யோசிக்கிறத கர்த்தர் பார்க்குறாரு, நான் செயல்படுறத கர்த்தர் பார்க்குறாரு. அந்த பயம் என்ன செய்யுது, அவன் எங்கே இருந்தாலும், அவன் சியோனின் மக்களாக இருந்தா, அவன் எங்கே இருந்தாலும் அவனை அறியாமலே ஒரு தேவ பயம் இருக்குதுன்னா அவங்க சியோனின் மக்கள். நான் சொல்றேன், எங்க இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பயமே கிடையாது. அது வாக்கல போகுது, அது வாக்கல வருது அப்படின்னு சொன்னாக்க அது யாரு கிடையாதுன்னா அவன் சியோனின் மக்களை என்ன செய்ய முடியாதுன்னா வாழ முடியாது, சியோனின் மக்களை வாழ முடியாது. ஆனா சியோனின் மக்களுக்கு என்ன, கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணணும். அப்ப கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணதுனால அதை சும்மா தேவன் என்ன செய்யல, அழுகையை கர்த்தர் முடிவு கொண்டு வரல. அப்ப எப்போ அழுவோம், நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கலன்னா நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கு அழுவோம். நம்ம கேட்கறதெல்லாம் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், அப்போ என்ன உண்டாகும், நம்மளை அறியாமலேயே என்ன உண்டாகுது, ஒரு துக்கம் உண்டாயிடுது. அந்த துக்கம் உண்டாயிடுது, வேதனை உண்டாகுது, கண்ணீர் உண்டாகுது. அப்போ நம்ம இன்னைக்கு பிரதானமாக கேட்கறது என்ன, காசு இல்லையா. இன்னைக்கு பிரதானமாக ஒவ்வொருவரும் கேட்கறது என்ன அப்படின்னா, சபையில் இருக்கிற அத்தனை பேரும் பரலோகம் அடுத்த கட்டம் இல்லையா. முதல்ல இந்த பூமியில் கேட்குற எல்லாரும் வயலும் வர்றது என்னது, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் அப்படின்னு கேட்குறோம். இந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறாரு, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாரு, யாருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து அவன் கண்ணீரை துடைப்பதற்கு, அவன் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு யார் தேவன் ஆயத்தமாக இருக்கிறாரு. யாருக்கு அவன் விரும்பினா கூட ஆசீர்வாதத்தை கொடுக்காம அவன் அளவச்சது மட்டுமல்ல, அவன் அளவைக்கிறது மட்டுமல்ல, அவன் சந்ததியே தேவன் என்ன செய்ய வச்சுட்டு போயிடுவார், அளவச்சிட்டு போயிடுவார் இல்லையா. என்ன காரணம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 2:30 பாருங்க. 1 சாமுவேல் 2:30 பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கு என் சந்ததியில் நடந்து கொள்ளுவார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும். நான் சொன்னேன்ல, இப்போ நேற்று என்ன சொன்னார், நாளைக்கு அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டார்ல. இப்போ ஏற்கனவே ஆண்டவர் என்ன சாமுவேலுக்கு என்ன ஏலிகிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு, என்றென்றைக்கும் உன்னையும் குடும்பத்தை என்ன பண்ணுவேன் ஆஸ்வதிப்பேன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு, இல்லை நான் சொன்னேன்ல அதை செய்ய மாட்டேன் போப்பான்னு சொல்லிட்டார்ல. நீயும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியில் இருப்பீர்கள், நிச்சயமாக இருப்பீங்க, கன்ஃபார்மாக உறுதியாக நான் உனக்கு சொல்லியிருந்தோம். அப்போ அது எனக்கு என்னவா இருக்குது, தூரமாக இருப்பது என்ன அர்த்தம், அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. நான் சொன்ன உனக்கு என்ன சொன்னேன், நீயும் இப்போ உங்கள் வீட்டார் எல்லாரையும் நான் ஆஸ்வதிப்போமான்னு சொன்னேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன், நான் ஆஸ்வதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார்ல. அப்போ சவுல அபிஷேகம் பண்ண வேணாம்னு சொல்லி எவ்வளோ நேரம் பிடிக்கும். இன்னைக்கு அபிஷேகம் நாளைக்கு நேரத்தில் வருவான், அவனை என்ன பண்ணு, என் ஜனத்து மேலே அதிபதி அபிஷேகம் பண்ண சொல்லிட்டாரு. இன்னைக்கு வேணான்னு சொல்றது எவ்வளோ நேரம் பிடிக்கும். அப்போ அபிஷேகம் பண்ணப்படாதவனுக்கு நாளைக்கு பண்ணப்பட போகிறவனு கூட சாமியில் என்ன செய்ய முடியுது, கனம் பண்ண முடியுது. அதான் எழுதி சொல்றார், வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். எனக்கு தூரமாக இருப்பதாக ஏன் நான் சொன்னதை செய்ய மாட்டேன் உனக்கு,
நான் செய்வேன்னு சொன்னல, அப்ப எப்ப செய்வேன்னு சொல்லியிருப்பாரு? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்ப எப்போ தேவன் இந்த உன்னையும் குடும்பத்தை எல்லாரையும் ஆஸ்வதிப்பேன்னு சொல்லியிருப்பாரு? இப்போ அந்த ஏலி கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கனம் பண்ணி நடக்கும் என்ன சொல்லியிருப்பாரு? உன்னையும் குடும்பத்தை எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறேன் நான் ஆஸ்வதிப்போமான்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆனால் என்னைக்கு அந்த கனத்தை அவர் எடுத்தாரோ அன்னைக்கு அவர் திரும்ப என்ன சொல்லிட்டாரு? நான் சொல்லியிருந்தேன் ஆனால் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியலை சொல்றாரு இல்லையா? இந்த நீண்ட பட்டியல கடைசி என்ன சொல்லிட்டு போறாரு? உன் 2 பசங்களும் ஒரே நாள சாவாங்க, 2 பசங்களும் ஒரே நாள சாவாங்க. 2 பசங்க மட்டும் சாவல இல்லையா? ஒரே நாள் 4 பணம் அந்த வீட்டில் விழுது. 2 பேர் தான் சாவுன்னு சொன்னார் இல்லையா? அவன் மருமகன் சொல்றது என்ன செய்யல, கணக்கு வச்சுக்கல. இவர் சாகிறது என்ன செய்யல, கணக்கு வைக்கல. 2 பிள்ளை ஓப்பனை பணகாசன் சாகறான். ஸோ ஏலி சாகறாரு, ஏலியின் மருமக சாகரா. ஸோ 4 பேர் என்ன செய்யறாங்க, ஒரே நேரத்தில் மறிக்கிறாங்கல்ல. இந்த செய்தி சொல்லுவோம், பிள்ளைகள் 2 பேரும் ஒரே நாளில் சாகிறது அது எனக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லிட்டாரா? இப்போ இது ஏற்றவனே ஏலிக்கு சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? சரி, இதோட முடிக்கல இல்லையா? உன் பசங்க மட்டும் இல்லை, உன் பேரன் இருப்பான்ல, நாளைக்கு உன் பேர பிள்ளைங்க வருவான்ல, உன் பேர பிள்ளை என்னவா கிடக்கும், அனாதை கிடக்கும்ல. இக்கபோதுன்னு பேர் வச்சுட்டு போயிட்டான்ல, இக்கபோதுன்னு பேர் வச்சுட்டு போயிட்டான்ல. ஒரு ஆம்பளை பையன் பிறந்துச்சுல்ல, இந்த மனைவி உனக்கு என்ன பண்ணியிருக்கிறான், ஆம்பளை பையன் பிறந்திருக்கான்னு சொல்றான்ல. மருத்துவத்தை என்ன சொல்றாங்க, அவளை பார்த்து மருத்துவத்தை என்ன சொல்றாங்க, நீ பயப்படாத, நீ என்ன பண்ணிக்கிற, ஆண் பிள்ளையை பெற்ற அப்படின்னு சொல்ற. அவன் என்ன செய்ய சிந்தைய வைக்கல, அந்த பிள்ளைய விட்டுட்டு செத்து போயிட்டாளா, இந்த பிள்ளை அனாதையா மாறி போச்சா? கடைசி என்ன சொல்றாரு, இந்த இக்கபோத்தனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு பேடி சொல்றாரு. கடைசி வசனம் என்ன, அந்த கடைசி வாக்கியம் 35 வசனம். இல்ல 2:26. அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியா இருப்பவன் எவனோ 1 வெள்ளி பணத்துக்காக 1 அப்ப துணிக்காக அவனிடத்தில் பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிடும்படி. நாளைக்கு எப்படி இருப்பான் உன் பேர பிள்ளைங்கெல்லாம், உன் பேர பிள்ளைங்க நாளைக்கு எப்படி இருப்பான்? உன் பிள்ளைங்க சாகிறது மட்டும் இல்லை, உன் பேர பிள்ளைங்க எப்படி இருப்பான் நாளைக்கு? ஒருவேளை சாப்பாட்டு கூட என்ன செய்யணும், போ அடுத்த மாட்ட கெஞ்சுவான். இன்னும் சொல்ல போனா, இன்னும் நம்ம பாண்டில் சொன்னா பிச்சை எடுத்து சாப்பிடுவான்னு சொல்லிட்டாரா? பிச்சை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு என்ன வைப்பேன் உன் சந்ததி வைப்பேன்னு சொன்னா, இதை கண்டு ஏலி அழுவாரா சந்தோஷப்படுவாரா? ஏன் அழுறாரு? உன் அழுகை பத்தி அவர் என்ன செய்வே இல்லை. ஏலி உட்காந்து அழுது நிற்கிறாரு, இந்த ஏலி அழகை பத்தி என்ன செய்வே இல்லை, கண்டுக்கவே இல்லைல்ல. ஏற்கனவே எப்படி உட்காந்துக்கிறாரு, நான் சொல்கிறேன், அந்த மலைக்கு மேலே கொக்கு உட்காந்துக்கிறமே அது மாதிரி தானே உட்காந்துக்கிறாரு. எப்போ விடியும், என் பசங்க செய்தி என்ன வரும், ஒருத்தன் ஓடியான்னு சொன்ன உடனே அப்படியா என்னன்னு கேளு அப்படின்னு கேட்குறாருல. காதை எங்கே வச்சு உட்காந்துக்கிறாரு, செவுத்து மேலே உட்காந்துக்கிறாருல. எதை வச்சு உட்காந்துக்கிறாரு, அலங்கத்து மேலே உட்காந்துருந்தார்ல. கண்ணு தெரியாதக்கும் போது எங்கே உட்காந்துக்கிற, அலங்கத்து மேலே உட்காந்துக்கிறல்ல. எதுக்கு அலங்கத்து மேலே உட்காந்துக்கிறீங்க? என்ன செய்தி வரும், ஒரு செய்தி வந்தோடனே அப்படியே மல்லாக்கா விழுந்து கழுத்து முறிஞ்சு செத்தீங்கல்ல. ஏன் இந்த துக்கத்தை பத்தி கருத்தை கண்டுக்கவே இல்லை, ஏன் இந்த வேதனை கருத்தை கண்டுக்கவே இல்லை? நீ சியோனின் பிள்ளை தான் உனக்கு கண்டுக்குவாரு. ஏனுக்கு நம்ம அழுகையை ஏனுக்கு கத்தர் கண்டுக்கல, நம்ம வேதனைக்கு ஏன் கத்தர் கண்டுக்கல, நம்ம துக்கத்தனைக்கு ஏன் கத்தர் கண்டுக்கல? யோசுவா விழுந்து கிடக்கிறார் இல்லையா, காலையில் தான் சாயங்காலம் விழுந்தாரு, சாயங்காலம் வந்துட்டார்ல. ஏன்பா அப்படி அழுந்து கிடக்கிறேன், எந்திரிப்பான்னு சொல்லிட்டார்ல. ஏன் இப்படி விழுந்து கிடக்கிற, என்ன பண்ணு, எழுந்திரி, என்ன உனக்கு பிரச்சனை சொல்லியா, நான் இருக்குமா, ஏன் அப்படி அழுது உட்காந்து நிற்கிறேன் அப்படின்னு உட்காந்து கேட்டார்ல. இந்த ஏழை உட்காந்து அழுது நிற்கிறாரு, யார் கேட்கறது? இன்னைக்கு ஏனுக்கு நம்ம கண்ணீருக்கு முடிவு வரல, நம்ம சியோனின் மக்களா இல்லை. அவர் ஊருக்கிற கண்ணெல்லாம் துடைக்க விரும்பல, தாம் பிள்ளைங்க கண்ணீரை துடைக்க விரும்புறாரு. தாம் பிள்ளைகளுடைய கண்ணீரை என்ன செய்ய விரும்புறா, துடைக்க விரும்புறா. நீ சியோனின் மக்களா இருந்தா உன் கண்ணீருக்கு என்ன வரும், ஒரு முடிவு வரும். கண்ணீரே வராதுன்னு சொல்லல, உன் கண்ணீருக்கு என்ன வரும், ஒரு முடிவு வரும். அதுக்கு மேலே என்னவா இருக்க மாட்டேன், நீ குக்கமா இருக்க மாட்டேன், அந்த கண்ணீரா இருக்க மாட்டேன், அந்த வேதனையா இருக்க மாட்டேன். அப்ப என்னவா வாழு, சியோனின் மக்களை காட்டாத சியோனின் மக்களை வாழ்ந்துடு. முடிஞ்ச சாகர 2 பசங்க அங்க சாகறான், ஒருத்தர் அங்க சாகறான், ஒருத்தி அங்க பிரசவ வார்டில், ஒருத்தி அங்க சாகறான். ஆக மொத்தம் என்ன இருக்குது, குடும்பமே உட்காந்து அழுக இருக்குல்ல.
குடும்பமே உட்காந்து அழுது நிற்கதில்ல, தேசமே உட்காந்து அழுது நிற்கதில்ல. ஏன்பா இவ்வளோ அழுறீங்களே, ஏன் கர்த்தர் கண்டுக்கவே இல்லை? இவ்வளோ வேதனைப்படுறீங்களே, ஏன் கர்த்தர் கண்டுக்கவே இல்லை? இவ்வளோ துக்கப்படுறீங்களே, ஏன் கர்த்தர் கண்டுக்கல? நீங்க சீயோனின் மக்களை இருந்தா கர்த்தர் கண்டுக்குவார். நீ சீயோனின் மக்களை இருந்தா கர்த்தர் கண்டுக்குவார். நீ சீயோனின் மக்களை வாழாத வரைக்கும் நீ எவ்வளவுதான் அழுதாலும் சரி, நீ எவ்வளவுதான் துக்கப்பட்டாலும் சரி, நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி, நீ எவ்வளவுதான் வருத்தப்பட்டாலும் சரி, அதை என்ன செய்யவே மாட்டார்னா கர்த்தர் கண்டுக்கவே மாட்டார். நம்ம அழுகை இன்னைக்கு கர்த்தர் கண்டுக்கவே மாட்டார். இன்னைக்கு நம்ம அழுறத கர்த்தர் கண்டுக்கிறத போல உணர்றோமா? அந்த கண்டுகிட்டதான் என்ன செஞ்சிருப்பாரு? அந்த அழுகையை மாத்துறதுக்கு வழி பண்ணியிருப்பார்ல, அந்த துக்கத்தை மாத்தவர் வழி பண்ணியிருப்பார்ல, அந்த கஷ்டத்தை மாத்தவர் வழி பண்ணியிருப்பார்ல. அன்னார் உட்காந்து அழுது நிற்கிறாங்க. எவ்வளோ அழுதுருந்தாங்க? கொஞ்ச நேரம் அழுந்தாங்க. அதுக்கு மேலே அழுத போயிட்டார்ல. அதற்கு பிறகு என்னவா இல்லை, துக்க முகமா இருக்கவில்லை, அனுப்பிட்டார்ல. எல்லாருடைய கண்ணீரும் ஒரு காலவட்டம் என்ன இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன இல்லை, நான் சொல்றேன், இந்த பிள்ளையை நினைச்சு பார்த்து ஆயுசு முழுவதும் சந்தோஷப்படுற வச்சுட்டார்ல. நினைச்சு மகிழ்ச்சி அடையக்கூடியவளுக்கு என் பிள்ளைய பாரு, என் பிள்ளைய பாரு, என் பிள்ளைய பாருன்னு மற்றவங்க ஊரெல்லாம் சொல்லி சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அவளை மகிழ்ச்சியா வச்சார்ல. அவ கண்ணீரை நிரந்தரமா வைக்கலையே, அவ கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்குனார்ல. இன்னைக்கு நம்ம கண்ணீர் ஏன் கத்த முடிவை உண்டாக்கல? நம்ம வேதனை ஏன் ஒரு முடிவை உண்டாக்கல? நம்ம துக்கத்துக்கு ஏன் ஒரு முடிவை உண்டாக்கல? நம்ம வேதனைக்கு ஒரு கஷ்டத்தை ஏன் ஒரு முடிவை உண்டாக்கல? யாருக்கு முடிவை உண்டாக்குவாருன்னா என் பிள்ளைகளுக்கு தான் உண்டாக்குவார். காணானி பண்ண ஓடி அழுறான், ஐயா என் பிள்ளை கஷ்டமாக்குது, பிள்ளைங்க அப்பதான் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்னு தவிர என்ன பண்ண மாட்டேன், நாய் குடிக்க மாட்டேன், கிளம்ப மாட்டார்ல. என் பிள்ளைகளுக்கு தான் என்ன வச்சிருக்கிறேன், நான் அப்பத்தை வச்சிருக்கிறேன், நான் எனக்கு ஊருக்கெல்லாம் என்ன வைக்கல, அப்பத்தை வைக்கல, கிளம்பமான்னு சொல்லிட்டார்ல. அப்ப தேவன் என்ன விரும்புறா? நம்ம சீயோனின் மக்களா இருந்தோம்னா நம்ம கண்ணீருக்கு ஒரு முடிவை தேவன் உண்டாக்குவார். நம்ம சீயோனின் மக்களை காட்டாத வரைக்கும், வாழாத வரைக்கும் நம்ம கண்ணீருக்கு ஒரு நாள் என்ன இருக்காது, துக்கமா இருக்குதுல்ல. இதே கருத்தை தான் இவருக்காவது பரவாயில்ல, யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு பிள்ளைய வெட்ட போய் சொல்லிட்டார் இல்லையா, பிள்ளைய வெட்ட போய் சொல்லிட்டார்ல. வெட்ட சொன்ன பிள்ளைம்போது ஆபிரகாம் எப்படி இருக்கும், எவ்வளவு துக்கத்தோடு போயிருப்பாரு. என்னையா அப்படி ஒரு பிள்ளையே கொடுத்தாரு, சரி பரவாயில்லன்னு நினைச்சிருக்கிறேன். அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, இந்த பிள்ளைய வெட்ட சொல்லிட்டாரு, இப்படி எரிக்க சொல்லிட்டாரு, இனிமேல் என்ன செய்யறது அப்படி வருத்தத்தோட போயிருப்பார்ல. இந்த வருத்தம் எது வரைக்கும் இருந்துச்சு, ஒரு 3 நாள் தானே இருந்துச்சு. வருத்தம் 3 நாள் இருந்துச்சா 30 நாள் இருந்துச்சா? வருத்தம் 3 நாள் தானே. எப்படி புறப்பட வீட்டுல இருந்து விளையாடிக்க சொல்றாரு, என்ன செய்யுது, சரி கர்த்தர் சொல்றாரு என்ன பண்றது அப்படி வருத்தத்தோட போயிருப்பார்ல, துக்கத்தோட போயிருப்பார்ல. ஒரு பக்கம் விசுவாசம் தானே, மறுபக்கம் என்ன, அந்த வருத்தம் இருக்குல்ல, அந்த வேதனை இருக்குல்ல. ஏன்னா மனுஷன் தானே, அப்ப அந்த வேதனை வருத்தம் வந்திருக்குல்ல. ஒரு பக்கம் கர்த்தர் எழுப்புவாரு, கர்த்தர் கொடுப்பாரு, கர்த்தர் செய்வாரு, அப்படி விசுவாசம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன ஆகுமோ தெரியலையே, உடனே கொடுப்பாரா இல்ல 1 வருஷம் கழிச்சு கொடுப்பாரா? கொடுப்பாரு. எப்ப கொடுக்கலாம், உடனேவும் கொடுக்கலாம், 1 வருஷம் கழிச்சும் கொடுக்கலாம். இப்ப 25 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாரு இல்லையா? இப்ப எத்தனை வருஷம் கழிச்சு என்ன செய்யலாம், 25 வருஷம் ஆச்சு. இப்பதான் என்ன கொடுத்தாரு, ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. இப்ப கொடுக்கறேன்னு, ஒருவேளை நான் கொடுக்கறேன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவர் கொடுக்கறேன்னு சொல்லல, கொடுக்கறேன்னு சொல்லும் போதே 25 வருஷம் ஆச்சுன்னா கொடுக்கறேன்னே சொல்லல. இப்ப எத்தனை வருஷம் கழிச்சு கொடுப்பாரு? உன்னையும் சந்ததி ஆஸ்வதிப்பன்னு சொல்லும் போது எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாரு? 25 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தாரு. இதெல்லாம் புரியுதா சொல்றது? நான் காணிக்கிற தேசத்துக்கு உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் சந்ததி வானத்தை நட்சத்திரம் இருக்குன்ட்டாரா? சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? 25 வருஷம் கழிச்சு தான் ஒரு பிள்ளையை கொடுத்தார் இல்லையா? கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிடும் போதே 25 வருஷம் கழிச்சு தான் கொடுக்குறாரு. இப்போ கொடுக்குறேன்னு சொல்லலை, அழிக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? இப்போ கொடுக்குற நிச்சயம் இங்கே தான் இல்லைல்ல. ஒருவேளை ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் தான், அவரை நினச்சிக்கிட்டு கூட இல்லை கத்தப்பெல்லாம் செய்ய மாட்டாரு, கத்தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு நினச்சின்னு போயிருந்தா கூட எப்படி மறுபக்கம் என்ன இருக்கும்? கொடுக்குறேன்னு சொல்லி 25 வருஷம் ஆச்சு. இப்போ கொடுக்குறேன்னு வேற சொல்லலை. நாமெல்லாம் நினச்சிருக்கிறோம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, என்ன பண்ணுவார் தெரியலையே, இல்லை அடுத்த வருஷம் கொடுப்பாரா, இல்லை இன்னைக்கே கொடுப்பாரா, இப்போவே கொடுப்பாரா, இல்லை நாளைக்கு கொடுப்பாரா. ஒரு பக்கம் மறுபக்கம் இருக்கும். அந்த வருத்தம் இருக்க தானே செய்யும், மனுஷன் தானே. அப்போ அந்த வருத்தம் இருக்க தானே செய்யும். இந்த வருத்தத்தோடு போனார்ல, இந்த வருஷம் எத்தனை நாள் தாங்குச்சு? 3 நாள் தானே. ஆபிரகாமுக்கு இருந்த வருத்தம் 3 நாளா 30 நாளா? 3 நாள் தானே. 3 நாள் பண்ணிட்டார். எப்பா வெட்டாத பாஸ் கூட்டி போப்பான்னு சொல்லி கையோட அள்ளி கொடுத்து அனுப்பிட்டார்ல. அப்ப அவருக்கு என்ன எதை வச்சு கொடுக்குறாரு?
அவர்கிட்ட எதை பார்த்தாரு? இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன். எதை பார்த்தேன்? நீ தேவனுக்கு பயப்படுறவன்னு பார்த்தேன். யார் தான் பயப்படுவாங்க? என் பிள்ளை தான் எனக்கு பயப்படும். என் பிள்ளை அழுகையோட போறத என்ன செய்ய மாட்டேன், நான் விரும்ப மாட்டேன். நீ எப்படி போ? ஆனந்த சந்தோஷத்தில் போ. இன்னும் சொல்ல போனா வரும்போது எந்த அளவுக்கு துக்கப்பட்டு வந்தையோ இப்ப போறல்ல, எப்படி போனோம்? அளவு கடந்த சந்தோஷத்துல என்ன பண்ணு, நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிவிட்டாருல்ல. சும்மா அனுப்பிவிட்டாரு. உன் பையனை கூட்டமான அனுப்பிவிட்டாரு. உன் சத்துரு வாச சுதந்திரிப்பேன், கடற்கரை மணலை பாரு, வானத்தை நட்சத்திரத்தை பாரு, அதை பாரு, இதை பாரு, இப்படியெல்லாம் கொடுப்பேன், அப்படியெல்லாம் கொடுப்பேன், அள்ளி கொடுத்து அனுப்பிட்டாருல்ல. இப்போ ஆபிரகாம் எப்படி போவாரு? எந்த அளவுக்கு வரும்போது வேதனைப்பட்டு வந்தாரோ அந்த அளவுக்கு எப்படிப்பட்டு போறாரு? சந்தோஷப்பட்டு போனார்ல. அவர் கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்குனார்ல. எளிய ஆசாரியன் தானே. ஒன்றும் ஆபிரகாம் ஆசாரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆபிரகாம் ஆசாரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அழைச்சார் அவ்வளோதானே தவிர ஒரு பிலிவர் அவ்வளோதான். ஆனால் ஏலி யாரு? ஒரு ஆசாரியன். அநேகருக்கு ஆசுவாதத்தை கொடுக்கிறவன்ல. அப்போ நம்மளை கத்தை எப்படி வச்சிருக்கிறாரு? ஆசாரியராக லேவியராக. பாட்டு பாட்டு நல்லா பாடுறோம்ல, ஆசாரியராக லேவியராக என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு பாட்டு பாடுறோம்ல. அப்போ ஆசாரம் வச்சு என்ன அர்த்தம்? அநேகருக்கு ஆசுவாதம் வச்சிருக்கிறாருல்ல. முதல்ல நீ ஆசுவாதமா இருக்கிறியான்னு பாரு. நீ அநேகருக்கு ஆசுவாதமா இருக்கிறது அப்புறமா இருக்கட்டும், முதல்ல நீ ஆசுவாதமா இருக்கிறியான்னு பாரு. உன் கண்ணுக்கு ஒரு முடிவு வந்திருக்கான்னு பாரு. ஏன் முடிவு வரல? நீ சியோனின் மக்களை இருந்தால் உன் கண்ணுக்கு ஒரு முடிவு வரும். நீ சியோனின் மக்களை காட்டாத, சியோனின் மக்களை வாழ்ந்துரு. சியோனின் மக்கள் என்ன செய்வாங்க? கூட்டிட்டு போன கொண்டு கூட்டி போயிட்டார்ல. கூட்டிட்டு போன கூட்டி போயிட்டார்ல. உன் பிள்ளைய அடக்க வேணும், அடக்க மாட்டேன்ட்டார்ல. அவன் என்ன குடும்பம் வெட்ட சொன்னார்? ஏலி கிட்ட ஓப்பனிங் பண்ண வெட்டு நான் சொன்னாரு. இல்ல என்ன சொன்னாரு? கொஞ்சம் அடிக்க வைன்னு சொன்னார்ல. ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆடுறான், என்ன பண்ணு, கொஞ்சம் அடக்கி வை, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியா, கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ணியா. இஷ்டம் போல என்ன பண்ணுறான் அவன்? ஆள்றான், இஷ்டம் போல அவன் பண்ணுறான். இதெல்லாம் சரியில்லை, இது தேவ நீதிக்கு கேடு. மற்ற ஜனங்க தப்பு பண்ண என்னவாயிடும்? இது ஒரு காரணமாக அமைஞ்சிடும். கொஞ்சம் அடக்கி வைன்னா அவனால் என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. ஆனால் அவனை அழிக்க முடியுதில்ல. அடக்குன்னா அவன் என்ன செய்ய முடியல, அடக்கி வைக்க முடியல. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்ய முடியுது? உன் பிள்ளைய போய் வெட்டி அழிச்சிட்டு வான்னா என்ன செய்ய முடியுது? அழிக்க முடியுது இல்ல. ஏன் முடியுது? அவன் சொல்றான், நான் சியோன் நமக்கு என்ன செஞ்சு தான் ஆகணும், நான் பயந்து தான் ஆகணும், ஏன்னா சியோன் மக்களாச்சே. அவன் ஏழு யார் கிடையாது, சியோன் மக்கள் என்ன பண்ணு, சரி என்னமோ செஞ்சுட்டு போட்டும் போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்ல. இவ்வளோ சொல்றான் சாமி, இவ்வளோ உட்காந்து இவ்வளோ அவன் சொல்றது அவனுக்கு ஜுரம் வந்துருச்சு. யாருக்கு? சொல்றவனுக்கு ஜுரம் வருது. சொல்றதுக்கு என்ன பண்ணானா? பயப்பட்டான். பயதான் பைபிள் சொல்லுது. கேட்டதை சொன்னவனுக்கு ஜுரம் வந்துருச்சான். ஆனா கேட்டவனுக்கு எப்படி இருக்குது? அவர் கர்த்தர், அவர் எப்படி ஒன்று என்ன பண்ணிட்டோம், அவர் என்ன செஞ்சுன்னு போட்டு போய் வேலையை பார்த்துட்டு போயா. ஏன் போயிட்டான்? ஏன் பயம் வரல? அவன் சியோனின் மக்கள் இருந்தால் அவனுக்கு பயம் வந்திருக்க. கேட்டா என்ன வரும்? பயம் வரும். இன்னைக்கு எந்த செய்தியை கேட்டாலும் ஒன்றும் கிடையாது, அப்படியே வந்துட்டு போவனா, நீ சியோனி மக்களை இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். எந்த செய்தியை கேட்டாலும், எப்பேற்பட்ட செய்தியை கேட்டாலும் அப்படியே சாதாரணமாக கேஷுவலாக நீ போவன்னு சொன்னா நீ யாரா இருக்க முடியாது, சியோனின் மக்களாக இருக்க முடியாது. யாருக்கு அந்த பயம் பிடிக்கும்? ஐயோ கத்த இப்படி பேசுறாரு, என்னவா இருக்கும் தெரியலையே, எப்படி இருக்கும் தெரியலையோ, ஐயோ அவ்வளோ பயப்படுது. அப்படிப்பட்ட கொலை நடுங்கி போனான்னா அவன் சியோனின் மக்கள் அர்த்தம். எவ்வளோ பெரிய கருத்தை சொன்னாலும் அப்படியா சரி விடு அப்படின்னு போனேன்னு வச்சுக்கோயேன், நீ சியோனின் மக்களை இல்லைன்னு அர்த்தம். ஒரு செய்தி என்ன சொல்லுச்சு? அவர் கர்த்தர் நல்லவர், அவர் என்னமோ செஞ்சுட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டு போச்சு. ஆனா ஒரு செய்தி ஒருத்தர் என்ன செஞ்சு உடனே எழுந்து இப்படி சொல்லிட்டாரு, உடனே எழுந்து நடுங்கி அப்படியே போய் செய்யறான் பாரு, அப்படியே தான் நடப்பிக்கிறான் பாரு. அதான் சொல்றாரு, இப்போதான் என்ன பண்ணியிருக்கிறேன், நீ கர்த்தருக்கு பயப்பட தெரிஞ்சிருக்கிறேன், உன் பிள்ளைய வெட்ட வேண்டாம், அதை ஆசுவாதம் கொடுக்குற எடுத்துட்டு போ. அதை மட்டும் கொடுக்கல, அநேக ஆசுவத்தோடு என்ன செய்ய நீ எடுத்துட்டு போ. அதான் மோசே ஜெபம். என்ன ஜெபம்? துன்பத்தக்கன நாட்களுக்கு ஈடாக உன்னை என்ன செய்வேன், மகிழ்ச்சி ஆக்குன்னு சொன்னார் இல்லையா? அந்த ஜெபத்தை அழகா ஆபரண வாழ்க்கை நடக்குது பாருங்களேன். எவ்வளோ நாள் எவ்வளோ வேதனைப்பட்டாரோ, எவ்வளோ துன்பப்பட்டாரோ, எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ, அந்த கஷ்டத்தை மார்க்கம் இருக்குது. ஆசுவத்தை அள்ளி கொடுத்து அனுப்புறாரு. சந்தோஷமா என்ன செய்யற ஆபிரகாம் போறா. அவர் அழுகைக்கு ஒரு முடிவு வந்துச்சு. இன்னைக்கு நம்ம கண்ணீருக்கு ஒரு முடிவு வரணும், உன் அழுகைக்கு ஒரு முடிவு வரணும்னா சியோனின் மக்களை காட்டாத, சியோனின் மக்களை வாழ்ந்துரு. சியோனின் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இனி ஒருபோதும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அழமாட்டாங்க. இந்த 22 பிறகு ஆபிரகாமுக்கு என்னவே கிடையாது, சோதனையும் கிடையாது, வேதனையும் கிடையாது, நிம்மதியாக சந்தோஷமா போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னாக்க அவர் சியோனின் மக்களை காட்டல, சியோனின் மக்களை வாழ்கிறார். சியோனின் மக்களை வாழ்ந்தனா நம்ம கண்ணீருக்கும் கர்த்தர் முடிவை உண்டாக்க விரும்புகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
சியோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். சியோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். நம்ம கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். நீ அழுவது தேவனுக்கு விருப்பம் அல்ல, நீ அழக்கூடாதுன்றது கர்த்தருடைய விருப்பம். உன் கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்கணும் என்பது கர்த்தருடைய விருப்பம். இந்த காலையில் நமக்கு தீர்க்கமாக சொல்றது, உன் கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்கணும். உன் கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்கணும்னா என் பிள்ளைய வாழணும், என் பிள்ளைய காட்டக்கூடாது. சியோனின் மக்களா நீ வாழணும். அந்த சியோனின் மக்களுக்கு ஒரு அடையாளம், தேவனுக்கு பயப்படுற பயம். சியோனின் மக்களுக்கு ஒரு அடையாளம், கர்த்தருக்கு பயப்படுற பயம். அந்த தேவ பயம் என்ன செய்யும்? கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணும். நான் யாரை கனம் பண்ண வேண்டுமோ அவர்களை அது கனம் பண்ணும். கனம் பண்ண வேண்டியவர்கள் ஒரு நபர் கனம் பண்ணலன்னா அவங்க சியோனின் மக்களா வாழவில்லை. அவங்க சியோனின் மக்களா வாழாம போறதுனால அவங்க கண்ணீரை கர்த்தர் கண்டுக்கவே மாட்டார். ஏலிக்கு மட்டும் கண்ணீர் இல்லை, அவன் தலைமுறை தலைமுறை வரைக்கும் கண்ணீரை வச்சுட்டார் ஆண்டவர். துடைக்கவே இல்லை, துடைக்கவே இல்லை. நியாயாதிபதியில் 17ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா மீகா போயிட்டு ஒருத்தன் குடியில் உட்காந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒரு மாற்று வஸ்திரத்துக்கு வேலை செய்வான், கெஞ்சிக்க வைக்கப்பான். நான் ஒருவேளை சாப்பாடு கொடுங்க, அவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட வச்சுட்டார். அதை பற்றி கர்த்தர் கண்டுக்கவே இல்லை, திரும்ப திருப்பவே இல்லை ஆண்டவர். ஒருவேளை சாப்பாட்டு கூட வருத்தப்படக்கூடிய அளவுக்கு வச்சுட்டார். ஏன் தெரியுமா? கனம் பண்ண வேண்டியவர்களை அவர் கனம் பண்ணாம போயிட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணணும். அது தேவ பயத்தினுடைய ஒரு அடையாளம். அந்த கனம் பண்ண வேண்டியவர்களை நான் கனம் பண்ணாம போயிட்டேன்னா நான் எவ்வளவு ஜெபமணிய பிரயோஜனம் இல்லைங்க, நான் எவ்வளவு ஆராதிச்ச பிரயோஜனம் இல்லைங்க, நான் எவ்வளவு காணிக்க அள்ளி கொடுத்த பிரயோஜனம் இல்லைங்க. அது எனக்கு பெருத்த ஆசுவத்தை கொண்டு வராது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், கனம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடந்தாரு. அந்த பயம் என்ன செஞ்சிச்சு? அந்த பிள்ளைய அவன் துக்கம் 3 நாள் தான், அந்த துக்கத்தை முற்றுப்புள்ளி வச்சு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட சந்தோஷமாய் ஆபிரகாம் புறப்பட்டு போறார். ஏன்? அந்த தேவ பயம். கனம் பண்ண வேண்டியவர்களை இன்னைக்கு கனம் பண்ண விளைவு, நம்ம எவ்வளவு துக்கப்பட்டாலும் கர்த்தர் கண்டுக்கவே மாட்டார். கர்த்தர் கண்டுக்கவே மாட்டார். உன் துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும், உன் அழுகைக்கு ஒரு முடிவை உண்டாக்கணும். நம்முடைய அழுகை இன்னைக்கு மாறணும்னா கனம் பண்ண வேண்டியவர்களை நாம் கனம் பண்ணணும். அபிஷேகம் பெற போகிறார் நாளைக்கு, அவரையே கனம் பண்ண முடியும்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை எவ்வளவு கனம் பண்ண வேண்டியது இருக்குது. அபிஷேகம் பண்ணப்பட போறவரையே கனம் பண்ணுவார்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நீங்க எவ்வளவு கனம் பண்ணணும். அந்த கனம்தான் உன் குடும்பத்தினுடைய கண்ணீரை துடைக்கும். அந்த கனம்தான் உன் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும், உன் கண்ணீரை துடைக்கும், உன் கண்ணீருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏலி அண்ணாளை பார்த்து அவ்வளவு திட்டாரு, ஒரு குடிகாரின்னு திட்டாரு. ஆனா அந்த ஏலி அவ கனம் பண்ணா, அந்த ஏலி அண்ணால் கனம் பண்ணா, அவர் கண்ணீர் துடைச்சிச்சு. யாரெல்லாம் கர்த்தர் நம்ம கனம் பண்ண வேண்டியவளை கனம் பண்றோமோ அவங்க கண்ணீருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். யாரெல்லாம் கனம் பண்ண வேண்டியவளை கனம் பண்ணாம கனையினப்படுத்த அசட்டை பண்ணுகிறோமோ, அசட்டை பண்றது, உன் வார்த்தையை அசட்டை பண்றது, உன் ஆட்களை அசட்டை பண்றது, அந்த அசட்டை இருக்குதோ உன் கண்ணீருக்கு ஒரு முடிவே இல்லாமல் போகும் என்பது வேதத்தின் அடிப்படையான உண்மை. உன் கண்ணீரோடு இருப்பேன்னு சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை. நீ கண்ணீரோடு தான் இருக்குன்னு சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை.
அவன் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது சற்று கடினம். எனக்கு அர்ப்பணித்து என் அழுகை மாறணும், என் கண்ணீர் மாறணும், என் கண்ணீர் முற்றுப்புள்ளி வைக்கப்படணும்னா கனம் பண்ண வேண்டியவங்களை கனம் பண்ணு. அது தேவனுக்கு பயப்படுற பயத்தில் ஒரு அடையாளம், அது சியோன் மக்களுக்குரிய அடையாளம். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்களில் கனம் பண்ண வேண்டியவர்களை நான் கனம் பண்ணாமல் போனது தான் என் கண்ணீருக்கும் என் வேதனைக்கும் என் துக்கத்துக்கும் காரணம்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா. கனம் பண்ண வேண்டியவர்களை நான் கனம் பண்ணுவேன்ப்பா. என்னை நம்பி என் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. ஆபிரகாம் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுங்க, அந்த குற்றவாளிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுங்க, என் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு என் கண்ணீரை மாற்றி போடுங்க சாமி. இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன். கனம் பண்ண வேண்டியவர்களை நான் கனம் பண்ணுவேன்ப்பா, கனம் பண்ணுவேன். என்னை நம்பி நான் ஆசிர்வதிங்க. கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு உங்கள் கண்ணீரை கத்த துடைத்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை கத்த மாற்றி ஒவ்வொருடைய கண்ணீருக்கும் ஒரு மாற்றுவதை ஏற்படுத்தி எந்த அளவுக்கு துக்கப்பட்டாங்களோ அந்த அளவுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படி இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்வதிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதித்து நீங்கள் பாதுகாத்துக்கோங்கப்பா. இவங்க கண்ணீரெல்லாம் மாறட்டும், இவங்க அழுகையெல்லாம் மாறட்டும், இவங்க துக்கமெல்லாம் மாறட்டும், இவங்க கஷ்டமெல்லாம் மாறட்டும். ஒரு பெரிய ஆனந்த சந்தோஷத்தோட சமூகத்திலிருந்து புறப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.